எஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல தேர்ட் சாப்டர் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதாவது ஃபார்முக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகே, சரி ஃபைன். இந்த சாப்டரோட பேர்ட் சைட் வியூமா ஆஸ் யூஷுவல் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் what we will do, this is chapter 3, right? So chapter 3, strategic analysis. Strategic analysisல என்ன பார்க்க போறோம் பாஸ்? இப்போ நம்ம internal environment பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? internal environment. இன்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து உன்ன ஒரு கொஸ்டின் கேட்டா இந்த 5 கான்செப்ட்ஸ்ல இருந்து தான் உன்னை டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல உன்னை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. therefore அதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். as usual நம்பவே மாதிரி பேர்ட் சைட் வியூ, the boundary of this chapter. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா key stakeholders. key stakeholders we will see about this. Then we will see about strategic drivers. Strategic drivers. Then we will focus on core competency. Then my favorite topic, which is useful for life also, SWOT analysis. And Michael Porter generic strategy. மைக்கேல் போர்ட்டர் நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம்ல ஒரு 5 விஷயம். threat of entrance, bargaining power of customers, bargaining power of suppliers, அப்புறம் வேற இன்னொன்னு இது 3. இன்னொன்னு rivalry among the players. ஓகே, ஸோ அது வந்து மைக்கேல் போர்ட்டரோட ஃபார்முலா. இது வந்து ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ போர்ட்டர்ஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜி ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுதான் இது 5 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது 5ல ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் மை ஃபேவரட் ஒன், SWOT analysis, which is very very easy also. Okay, all right. Yes ma, SWOT analysis. SWOT analysis na enna அப்படின்னா SWOT analysis is a tool used by the organizations for analyzing the internal and external factors of the organization. Okay, right மா, இங்க வளவலான்னு இருக்கு. நான் ஈஸியா கொடுக்குறேன் நோட்ஸ். அந்த ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, முடிஞ்சிச்சு. உன்னால எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். பிலீவ் மீ, புக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு சால்வ் இட். ஓகேவா? ஸோ SWOT அனாலிசிஸ் பண்ணும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ கிவ் த பாயிண்ட்ஸ். ஈஸியாக கொடுக்குறான் பாயிண்ட்ஸு. ஓகேவா? இது எல்லாமே நீ அப்படியே SWOT-ஐ பற்றி வந்தால் இது அப்படியே எழுதி வச்சுக்குவா. கொஸ்டின், இதுக்கு நான் கொஸ்டினும் கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் SWOT அனாலிசிஸ் மொத்தமாக நான் கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் SWOT analysis and ரொம்ப முக்கியம் இது, significance of SWOT analysis. Significance of SWOT analysis. ஓகேவா? ரைட். So this is the question. This is the question. Sir, first of all, what is the SWOT analysis? SWOT analysis is a tool. It's a tool used by organizations for develop, or by organizations to develop, not for organizations to develop full awareness of all factors
factors. All factor na internal factor, external factor. The term SWOT refers to strength. S வந்து for strength. Weakness, opportunity, T for threats. T for threats. ஓகேவா? பக்காவா? இப்போ இதுல strength, I'll write like this. S and W. S, W. அப்பனா strength and weakness. சரியா? Strength and weakness are identified as internal environment. It's identified as internal environment. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்மளோட வீக்னஸ் அது நம்ம கையில இருக்குமா? ஸோ அது இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஓடி ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரி நம்ம கையில ஒண்ணு இல்லை பாஸ், அது நம்ம கையில ஒண்ணு இல்லை. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகேவா? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், ஓடி. ஓகே, ரைட். இப்போ ஸ்ட்ரென்த்னா என்ன, வீக்னஸ் தான் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, த்ரெட்னா என்ன அப்படின்னு எழுத போற. ஒன்னு மட்டும் படிச்சுக்கோ, ரொம்ப ஈஸி. மீதி எல்லாம் நான் ஈஸியா எழுத சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோ. ஸ்ட்ரென்த்னா என்னமா? இட் இஸ் அ இன்ஹரண்ட். இப்போ ஸ்ட்ரென்த்தும் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பாசிட்டிவ் நோட் சொல்லு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸ்ட்ரென்த்தும் ஆப்பர்ச்சுனிட்டியும் பாசிட்டிவ் நோட், வீக்னஸும் த்ரெட்டும் வந்து நெகட்டிவ் நோட், நெகட்டிவ் சைன். ஓகேவா? ரைட், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அந்த மாதிரி எந்த இடத்துல அவங்க வந்து புக்கில் வந்து பாசிட்டிவ் நோட்டு அது இதுன்னு சொல்லலை. நான் ஏன் சொல்றேன்னு நான் சொல்றேன். அதை வந்து பாசிட்டிவா பாரு, நெகட்டிவா பாரு. ஸோ இன்ஹெரிட்டன்ட் capability of the organization which it can use to gain strategic advantage over competitor. வீக்னஸ் என்ன எழுதுவ? அப்படியே ஆப்போசிட்டா. ஓகே, inherent கேப்பபிலிட்டிக்கு பதிலாக என்ன எழுதுவ? லிமிட்டேஷன். வீக்னஸ் இஸ் அ லிமிட்டேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் which leads to strategic advantage. இருக்கா? என்ன எழுதுவோம் நம்ம? strategic disadvantage. புரியுதா? பக்கா? ரைட். So what is opportunity then? Opportunity is a favorable condition. It is a favorable condition. Within the form வரக்கூடாது, இல்ல ஆஃப் த ஆர்கனைசேஷன் எழுதக்கூடாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியும் த்ரெட்டும் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். கரெக்டா? ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் இன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஏன்னா நம்ம கையில இல்லப்பா ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி த்ரெட்டும் சரிப்பா நம்ம கிட்ட இல்லப்பா, ஃபார்ம் கிட்ட இல்லப்பா, அது எக்ஸ்டர்னல் கண்டிஷன். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் எப்படி இருக்கு? எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல ஃபேவரபிளா இருக்கு. டு ஹெல்ப் favorable condition in external environment which helps to strengthen the position, strengthen its position, opportunity. Next வந்து weakness. என்ன எழுதுவ? unfavorable condition.
unfavorable condition in external environment. நம்ம லைஃப்லயும் SWOT அனாலிசிஸ் போட்டோம் வச்சுக்கோயேன், நம்ம தாமா மாஸ். ஓகேவா? which cause risk or damage, risk or damage to the organization, the organization. ஓகேவா? see weakness எழுதுறேன் பாரு, கரெக்ட்டுமா? I'm sorry. okay, right? பக்கா. ஸோ இதுதாம்மா எக்ஸ்பிளைன் SWOT அனாலிசிஸ். நம்ம லைஃப்லையும் இப்போ நமக்கான ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கான வீக்னஸ் என்ன, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன. இப்போ வேற 6 மாசம் இல்லை, எவ்ரி 4 months ஒன்ஸ் எக்ஸாம். ஓகேவா? நமக்கான இது என்ன, லைக் வாட் இஸ் த த்ரெட்? சோஷியல் மீடியா, செல்ஃபோன், ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ்னா லைக் படிக்கிற நேரத்தில் மட்டும் அவாய்ட் பண்ணணும். XYZ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி திங். ஓகேவா? அதர் தேன் தட் சூப்பர். நம்மளோட கான்ஃபிடென்ஸ் கம்மியாக, அதெல்லாம் நம்ம வீக்னஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிடையாது. புரியுதா? ரைட். ஸோ வாட் இஸ் SWOT அனாலிசிஸ்? SWOT அனாலிசிஸ் இஸ் a tool used by the organization to develop full awareness of all factors. SWOTனா என்ன? ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். அதில் ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் இன்டர்னல் என்விரான்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். நம்ம கையில் எதுவுமே இல்லை. வாட் இஸ் ஸ்ட்ரென்த் சார்? இட் இஸ் அ inherent capability of the organization in which organization develops what? Competitive advantage இல்ல strategic advantage. ஓகேவா? வீக்னஸ் என்ன? inherent limitation in which the organization strategic disadvantage இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டினா favorable condition in external environment that strengthen the position. Threat என்னது? unfavorable condition in external environment that cause weakness or damage to the organization. Next, significance of SWOT analysis. Significance of SWOT analysis. LIC, mnemonic என்ன? LIC. ஓகேவா? LIC. Okay. L for it provides logical framework. It provides logical framework. Next, it guides strategists in strategic identification. I for identification. It guides strategists in strategy identification. It present comparative account. It present comparative account. ஓகேவா? So L for logical framework, I for strategic identification, comparative account. அவ்வளவுதான். Enough. Okay. Year ends SWOT analysis. Year ends SWOT analysis. SWOT analysis is a tool which is used for both internal and external analysis. இதான நம்ம மேல எழுதுன all factors. All factors na internal plus external. Internal plus external. The point over SWOT analysis refers to strength, weakness, opportunity, threat. அதில் S1W strength and weakness என்னது? internal environment. Opportunity, threat என்னது? external environment. Strength na inherent capability in the organization which helps in strategic advantage. Limitation na weakness na inherent limitation in strategic disadvantage.
Opportunity na favorable condition, threat na unfavorable condition. Significance na LIC, L for logical framework, I for identification of strategy, and comparative account. We have successfully completed SWOT analysis, and let's see any questions with respect to SWOT analysis. The goal of SWOT analysis is analyzing dash the organization opportunity and strength. So first of all, opportunity strength இருக்கு, while dash its strengths and dash its weakness. So கண்டிப்பா I cannot avoid my opportunity or strength. So கண்டிப்பா ஆப்ஷன் A கிடையாது and கண்டிப்பா ஆப்ஷன் C கிடையாது. ஓகே, ரைட். D என்ன சொல்றான்? எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ன்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் எக்ஸ்ப்ளாய்ட் மை ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ கேன் எக்ஸ்ப்ளாய்ட் மை ஸ்ட்ரென்த். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் த்ரெட்டை என்னால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும், இல்லை த்ரெட்டை என்னால் அவாய்ட் பண்ண முடியும், வீக்னஸை இக்னோர் பண்ண முடியாது. என்னால் இது என்னதான் இங்கே வந்து எனக்கு த்ரெட்ஸ் ஒரு மாதிரி எப்படி த்ரெட்ஸை அவாய்ட் பண்ண முடியும்னு தெரியல, பட் ஸ்டில் வீக்னஸை இந்த ஆப்ஷன்ஸ் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. டி, ஐ மீன் மிடில் ஒன். பட் தேர்ட் ஒன், டியில் வந்து தேர்ட் ஆப்ஷன் இக்னோரிங் பார்த்தோன்னா அது கன்ஃபார்ம் பண்ணுறேன் தட் இட் வில் நாட் சூட். ஏன்னா வீக்னஸை நம்ம இக்னோரே பண்ண முடியாதுப்பா. நம்ம இதை நம்ம வீக்னஸை நம்ம கரெக்ட் தான் பண்ண முடியும். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி. ஓகேவா, இங்கே வந்து நியூட்ரலைசிங். ஓகே, வீக்னஸ் என்ன பண்ணலாம், நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டிங். வீக்னஸ் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டிங். SWOT analysis is an evaluation of organization dash internal strength and weakness of its dash external opportunity and threat. எங்க இருக்கு? internal, external. So I think option D, internal and external. Okay. External opportunity and threat are usually the minor cause of organization demise or success, least important for CEO and the board of directors, and not as important as internal strength and weakness, and largely uncontrollable activity outside the organization. Obviously, third one. External opportunity and threat வந்து it is outside the organization. கண்டிப்பா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஒன் ஆல்சோ வி ஆர் டன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து நான் இன்னும் எடுக்கலை. ஓகேவா, ரைட். ஃபிஃப்த்து, டேஷ் internal dash are activities that organization perform especially well. ஸோ இன்டர்னல்ல என்னப்பா, ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்னல்ல வருமா? இல்லை. அடுத்து கம்பீட்டன்சி வருமா? இல்லை. ஸ்ட்ரென்த் வருமா? எஸ் சார். பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கலி வெல், அப்போ பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்கு. அப்போ இன்டர்னல்ல பாசிட்டிவ் இது ஸ்ட்ரென்த், தேர்ஃபோர் ஸ்ட்ரென்த். பக்காவா? ஏதாவது டவுட் இருக்கா ஸ்வாட் அனாலிசிஸ்ல சோஃபார்? வரைக்கும் எதுவும் இல்லை. சரி, ஸ்வாட்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கீங்களா நீங்க? கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ஏதாவது கேட்டு வச்சிருக்காங்களா இவங்க? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ரோஹித் சோதி runs a charitable organization for promotion of sports in the country. His organization conducts a regular free training camp for youth interested in playing cricket, football, hockey, badminton, and so on. Many of his trainees have reached national level contests. Rohit noticed that with the success of IPL cricket tournament, there is an increasing trend to extend similar format in other sports as well. He wishes to know how the development is going to help the sports, in which industry it will offer opportunity and threats. So, what is the answer, ma?
எந்த இடத்துல உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, த்ரெட் இருக்கு. ஸோ இப்போ நீ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் சொல்லு. வாட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? ஆப்பர்ச்சுனிட்டி மீன்ஸ் இங்க எதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, த்ரெட் இருக்கு கேட்கறான். ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ ஃபேவரபிள் கண்டிஷன் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் த ஆர்கனைசேஷன். த்ரெட்ன்றது என்னது? இட் இஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் விச் காஸ் ரிஸ்க் ஆர் டேமேஜ் டு த ஆர்கனைசேஷன். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்சோ த்ரெட் இன் கேஸ் ஆஃப் இன்டர்னல் வீக்னஸ். அதெல்லாம் வேணாம். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இது நீ என்ன எழுதணும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோட மீனிங் எழுதணும். நான் கொடுத்தேன்ல மேல. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மீனிங் எழுது, அப்புறம் த்ரெட்டோட மீனிங் எழுது. இட் இஸ் அ ஃபேவரபிள் கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதெல்லாம் எழுதுனீங்களா? ஸோ த்ரெட்டோட மீனிங் எழுது. ஓகேவா? ரைட். ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி எழுது, த்ரெட்டை பத்தி எழுது. எழுதிட்டு இப்போ நீ வந்து ஒரு சேரிட்டபிள் இதெல்லாம் வச்சிருக்க, நீ ட்ரெயின் பண்ற பசங்களை. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ வந்து ஐபிஎல் லெவலுக்கு கம்பேர் பண்ற உன்னோட இதை. அப்போ ஐபிஎல் எப்படி கிரிக்கெட்டை நல்லா யங்ஸ்டர்ஸை வந்து நேஷனல் லெவல்ல கொண்டு போய் விளையாட வைக்கிறதோ, அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறதோ, அந்த மாதிரி உன்னோட பிளேயர்ஸை வந்து நீ ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிற. அப்போ உனக்கு கண்டிப்பா எந்தெந்த இடத்துல இருந்து உனக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கும், எது எதெல்லாம் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எது எதெல்லாம் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், அவன் அவன் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், நல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். மீடியா, மீடியா இண்டஸ்ட்ரி. அப்புறம் பிளேயர்ஸ்லாம் தங்க வைக்கிறதுக்காக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. எஸ் ஆர் நோ? ஸ்டேடியம். இதெல்லாம் உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட் என்ன? த்ரெட் என்ன உனக்கு? அதே மீடியா தான். இப்போ மீடியா வந்து உனக்கு ப்ரொமோட் பண்ணுது, அதே டிவி சீரியல் மீடியாவா இருந்துச்சுன்னா? புரியுதுல நான் சொல்ல வர்றது? அவன் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணாம, இந்த சன் டிவிலாம் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணாம என்ன பண்றாங்க, இந்த வாணி ராணி சீரியலு, அந்த மாதிரி சீரியலு, டிவி ப்ரோக்ராமு, ஓகேவா, சுறா படம் அதெல்லாம் போட்டு போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது என்ன பண்றது, அது ஸ்போர்ட்ஸை பெருசா இதாகாது. ஸோ இது என்னது, இது மீடியா இண்டஸ்ட்ரிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இதுல? மீடியா இண்டஸ்ட்ரி விச் ஃபோக்கஸஸ் மச் ஆன் என்டர்டைன்மெண்ட். ஓகே. ஸோ இல்லை நீ என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி கூட எழுதிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ரைட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேஸ் ஸ்டடி கொஸ்டின். ரைட். நெக்ஸ்ட் we are getting into இதோட இதுதான். பாரு, what is the purpose of SWOT analysis? Why it is necessary to do SWOT analysis before selecting a particular, அதாவது சிக்னிஃபிகன்ஸ் பத்தி கேட்கறான் இந்த இடத்துல. ஆன்சர் பாரு, 11th கொஸ்டினோட ஆன்சர் நான் சொன்னது அப்படியே இருக்கும். ஸோ SWOT அனாலிசிஸ்னா என்ன? ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரென்த் இஸ் அ இன்ஹெரண்ட் கேப்பபிலிட்டி which used to gain strategic advantage over competitors. Weakness, inherent limitation which creates strategic disadvantage. Opportunity is a favorable condition in organization environment which strengthens the position. Threat, unfavorable condition. ஓகேவா? the significance, அதான் significance-னா reason why we need SWOT analysis. Significance of SWOT analysis or need of SWOT analysis. LIC, logical framework, strategy identification, and comparative account. So 11th question over.
யூ என்ஜாய்டு SWOT அனாலிசிஸ். லைஃப்லையும் சரி எக்ஸாமுக்கும் சரி எல்லாத்துக்குமே SWOT அனாலிசிஸ் போட்டு பார்க்கணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே SWOT அனாலிசிஸ் போட்டு பாருமா. ஸோ SWOT அனாலிசிஸ் போட்டு பார்த்தோன்னா உனக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஒரு வெற்றிகரமாக ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம். 5 செக்மெண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில் முதல் செக்மெண்ட் we have successfully completed, that is SWOT analysis. முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சிட்டா நம்ம ஹைலைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, செகண்ட் வந்து கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸை எப்படி இவன் தான் என்னோட கீ ஸ்டேக் ஹோல்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெண்டிலோஸ் மேட்ரிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மா, இது வந்து பழைய சிலபஸ்ல இல்லம்மா, இது நியூ திஸ் May 24 இந்த நியூ சிலபஸ்ல தான் கொண்டு வந்திருக்கான். therefore there is a high chance are there to test this, very very high chance are there to test this. ஓகேவா? ரைட், கிளியர்? ஓகேம்மா. ஸோ இதான் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மெண்டிலோஸ் மேட்ரிக்ஸ். முதல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது பார்க்க போறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு, அப்புறம் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அப்புறம் மெண்டிலோ மேட்ரிக்ஸ், அப்புறம் மெண்டிலோஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, முதல்ல இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? ஹூ இஸ் ஸ்டேக் ஹோல்டர்னா சிஏல கேட்க மாட்டான். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா ஜென்ரலா என்ன, நம்ம ஷேர் ஹோல்டர்னா ஸ்டேக் ஹோல்டர் போது ஓவராலா வரும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், வெண்டாஸ். இப்போ நீ வந்து கம்பெனில ஷேர் வச்சிருக்கனா நீ ஷேர் ஹோல்டர். பட் இஃப் ஐ டெல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன், எவ்ரி திங். ஸோ மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், வெண்டாஸ். Okay, so, other individuals or groups, such as government, labor union, local group, இவங்க கூட ஒரு ஆர்கனைசேஷன்ல ஸ்டேக் ஹோல்டரா இருக்கலாமா? ஓகே, ஃபைன். இட் இஸ் இவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஜென்ரலா வாட் இஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர், கஸ்டமர், வெண்டாஸ். ஓகே, so what is stakeholders? Stakeholders include management, employee, shareholder, customer, vendor, even government, labor union, other local group, everyone is stakeholder. Okay, இது புரிஞ்சுக்கோ. இது ஒன்றும் கேட்க மாட்டான் எக்ஸாம்ல, who is stakeholder. நம்மளோட வேலை என்னன்னா, we have to first identify who is the key stakeholder. Each stakeholder will have a different level of influence, அதாவது he will have a different level of power and different level of interest in the organization. So ஒரு ஷேர் ஹோல்டருக்கு, சாரி, ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு, ஓகே, you will have a different level. இப்போ ஒரு ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கோ, வெண்டார் எடுத்துக்கோ, you will have a different power, you will have a different interest in the organization. அதே மாதிரி கவர்மெண்ட் எடுத்துக்கோ, பவர் வைஸ் பார்க்கும்போது செம்ம பவரா இருக்கும், பட் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு யார் யாரெல்லாம் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த மெண்டிலோ மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஹவு ஐடென்டிஃபையிங் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், identifying key stakeholders depends upon two factors. One is influence, and that is power, and other one is ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பவர். இன்னொன்று அதர் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட். அவங்க ஃபார்ம்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க எவ்வளோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் என்ன, அது இது ரெண்டை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஷேர் ஹோல்டர்னா அவன் கீ ஷேர் ஹோல்டர்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? யார் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கா, யார் டாப் ரேங்கிங் இந்த ஆர்கனைசேஷன், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு ஜாஸ்தி இருக்கு, யார் சிஎஸ்ஆருக்கு தேவைப்படுவா. இப்போ சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். யாருக்கு பிரஸ்டீஜ் இருக்கு, மார்க்கெட் ரேங்கிங் நல்லா இருக்கு, யார் மார்க்கெட் ஷேர் நிறைய வச்சிருக்கா,
மேஜர் வெண்டார்ஸ் growth வைஸ் சரி, மார்ஜின் வைஸ் சரி, இதெல்லாம் வச்சு அனாலிசிஸ் பண்ணுவோம். கஸ்டமர் போது இனோவேஷன், பிரைஸ் பெனிஃபிட், வேல்யூ ஆஃப் மணி, இதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். எம்ப்ளாயீஸ் வேஜ் அண்ட் பெனிஃபிட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ், இதெல்லாம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். இதெல்லாம் விட்டுத்தள்ளு, இதெல்லாம் சும்மா ஒரு ரீடிங் பார்ட் தான். ஓகேவா? மெயினானதே இந்த மெண்டிலோ மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதுதான் கதை. ஓகே, மெண்டிலோ மேட்ரிக்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கீ ஷேர் ஹோல்டர். கீ ஷேர் ஹோல்டர் மேட்ரிக்ஸ், அதாவது key stakeholder. Stakeholder analysis is also known as Mendelow's stakeholder matrix. So இப்போ நம்ம பார்க்க போறது Mendelov stakeholder matrix is also known as stakeholder analysis matrix. It is also known as power interest matrix. Power interest matrix is a simple framework to help manage key stakeholders. Key stakeholders. புரியுதாமா? இப்போ நீ ஒண்ணுமே இல்லை, இவ்வளோ நேரம் நான் படிச்சதுதான் மெண்டிலோ மேட்ரிக்ஸ். சார் இவ்வளோ நேரம் நீங்க சொன்னது ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் தானே சார்? ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸோட இன்னொரு பேர் என்னது? மெண்டிலோ மேட்ரிக்ஸ். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ நோன் மெண்டிலோ மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இதை ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ். ஒரு கீ ஸ்டேக் ஹோல்டர் எப்படிமா ஐடென்டிஃபை பண்ணுவோம்? கீ ஸ்டேக் ஹோல்டரை யூசிங் த பவர் ஆர் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? பவர்னா இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். புரியுதா? மெண்டிலோவும் என்ன சொல்றாரு? சஜஷன் கொடுக்குறாரு. மெண்டிலோ சஜஸ்ட் that one should analyze stakeholder group based on the power and the interest. Powerனா the ability to influence organization strategy and resource. Interest na how interested they participate in organization success. Okay, sila stakeholders have lot of power, sila stakeholders have lot of interest, but reality la some stakeholders hold more power than others, but some stakeholders have more interest. இது ரியாலிட்டி. அதை பத்திலாம் தேவையில்லை நமக்கு இதுதான் மெயின். மெண்டிலோ என்ன சஜஸ்ட் பண்றாரு? மெண்டிலோவும் என்ன சொல்றாருன்னா, யூ ஷுட் அனலைஸ் த ஸ்டேக் ஹோல்டர் பேஸ்ட் ஆன் தேர் பவர் அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் தன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இந்த மெண்டிலோ சொல்றாரு. ஓகே, ஸோ மெண்டிலோ மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ் ஆர் பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ். Mendelov suggested that one should analyze the stakeholders based on the power and interest. Based on the power and the interest. Okay, some stakeholders have a lot of power, some stakeholders have a lot of interest, but reality கம்மியா. ஸோ இது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். இது எல்லாமே நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். கிளியரா? அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ், y axis. So first the x axis la interest, x axis la interest, y axis la power, y axis la power. Interest, low interest, high interest, low interest, high interest. Okay, right. அதே மாதிரி பவர்ல லோ பவர், பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட சொல்லிக்கோ, தப்பு இல்லை. ஓகே, so low power, high power. Low power, high power. Sir, one stakeholder is having low interest and low power. What we will call him? We will call him ரெண்டுமே லோவா, நீயும் லோ ப்ரையாரிட்டி. உனக்கெல்லாம் நான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாது, கம்மியான ப்ரையாரிட்டி தான் கொடுப்பேன். ஸ்டேக் ஹோல்டர், இப்போ ஸ்டேக் ஹோல்டர் சொன்னல, ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? மேனேஜ்மெண்ட்டா இருக்கலாம், வெண்டாரா இருக்கலாம், கஸ்டமரா இருக்கலாம், ஷேர் ஹோல்டரா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், ட்ரேட் யூனியனா இருக்கலாம், லோக்கல் குரூப்பா இருக்கலாம். ஓகே, ஸோ சார் அவன் பெருசா அவன்கிட்ட பவர், அந்த ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட பெருசா பவரும் இல்லை, பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. அப்ப நீ அவனை என்னன்னு வச்சுக்கணும்? லோ ப்ரையாரிட்டியா வச்சுக்கணும். லோ ப்ரையாரிட்டினா அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத, ஜஸ்ட் மானிட்டர் ஹிம், நோ என்கேஜ்மெண்ட். ஓகே, ஜென்ரல் கம்யூனிகேஷன், ஜென்ரல் ஒகேஷனல் கம்யூனிகேஷன், அவ்வளவுதான் அவனுக்கு மரியாதை. ஓகேவா?
ரைட், இதுதான் நீ இந்த பேராகிராஃப் குள்ள இருக்கிறதா நீ வேர்ட்ஸா எழுத போற கீழே. இந்த மேட்ரிக்ஸ் குள்ள இருக்கதான் கீழே பேராகிராஃபா எழுத போற. சரி, உள்ள இருக்க கண்டென்ட்டை விடு. முதல்ல அவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரெண்டுமே லோ, அவனை என்னன்னு சொல்லுவோம்? லோ ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டுமே லோ, அவனை என்னன்னு சொல்லுவோம்? லோ ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். சார், ஒரு ஸ்டேக் ஹோல்டர் இஸ் ஹேவிங் ஹை இன்ட்ரெஸ்ட். பவர் பெருசா இல்ல, ஆனா செம்மையா இன்ட்ரெஸ்ட் காட்டி வேலை செய்வான். அப்ப அவனுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கீப் இன்ஃபார்ம். கீப் இன்ஃபார்ம்டு. அவனுக்கு பவர் இல்ல, ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஏதாவது வேலை செய்யணும், அவன் ஏரியால அவன் எக்ஸ்பர்டைஸா இருந்தான், அந்த இடத்துல அவன் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறான், வேலை ஆகும், அவன்கிட்ட நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒரு கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கலாம். therefore சார், இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹை சார், பட் பவர் இஸ் லோ சார், கீப் இன்ஃபார்ம். ஓகே சார், இஸ் ஹேவிங் ஹை பவர் சார், ஆனா இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு சார், அவனை முடிஞ்ச வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கு. சார், யாராச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார் இதுக்கு? ஹை பவர் பட் லோ இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் கேன் ஆல்சோ பி a stakeholder மா. ஓகே, கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் செம்ம பவர், பட் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா பார்ட்டிசிபேட் பண்றதோ இல்ல ஆர்கனைசேஷனுக்காக ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி இறங்கி வேலை செய்யறதோலாம் கிடையாது. ஸோ அவனை வந்து கீப் சாட்டிஸ்ஃபைட், அவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கும். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அப்படின்னு வந்துட்டு வந்து சொல்லிட்டே இருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னது? கீ பிளேயர். நெக்ஸ்ட் வந்து கீ பிளேயர். யார் கீ பிளேயர்? இவன் தான் கீ பிளேயர் ஹூ இஸ் ஹேவிங் ஹை பவர் அண்ட் ஆல்சோ ஹை இன்ட்ரெஸ்ட். அவனை விடவே கூடாது, அவன் தான் கீ பிளேயர். அவன் தான் கீ பிளேயர். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் புரிஞ்சுதா? ரெண்டுமே லோ. லோ இன்ட்ரெஸ்ட், எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்ட்ரெஸ்ட், ஒய் ஆக்சிஸ்ல பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். லோ ஹை, லோ ஹை, ரெண்டுமே லோ. அவனை என்னன்னு சொல்லுவோம்? லோ ப்ரையாரிட்டி. ரெண்டுமே லோ, லோ ப்ரையாரிட்டி. இன்னொன்னு கீப் இன்ஃபார்ம்டு. எப்போ இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்போம், பவர் இல்லை ஆனா அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு, அதனால அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம், கீப் இன்ஃபார்ம்டு. பவர் செம்மையா இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்லை, கீப் சாட்டிஸ்ஃபைடு. இல்லைன்னா பவர் இருக்கால் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா போயிடுவோம். நெக்ஸ்ட், ஹை பவர் ஹைலி இன்ட்ரெஸ்டட் இஸ் அ கீ பிளேயர். அந்த செல்லத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெண்டிலோ மேட்ரிக்ஸ் போய் பார்ப்போம். கீப் சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? கீப் சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹாவ் ஹை பவர். தே ஹாவ் ஹை பவர் பட் லெஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். ஓகே, அப்போ இவங்களுக்குலாம் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணோம்னா, the organization should put in enough work with these people to keep them satisfied with their intended information on the regular basis. அதெல்லாம் நீ எழுதா, என்ன எழுதி விடு? பேங்க், கவர்மெண்ட், கஸ்டமர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்னது? ஹை பவர். கஸ்டமர் இல்லைன்னா கம்பெனி நடுத்தரில் நிற்கும். ஓகே, பேங்க், கவர்மெண்ட், கஸ்டமர்ஸ், பட் தே டோன்ட் ஷோ ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன் த growth ஆஃப் த ஆர்கனைசேஷன். நீ வாழ்னா எனக்கு என்னடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீப் சாட்டிஸ்ஃபைட் பீப்புள் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? கன்சல்ட் ஆஃபன், இன்க்ரீஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கேன் பி இன்ட்ரன்ஸ் டு நியூ ஐடியா ஆர் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ். இவங்கெல்லாம் ஸோ ஜஸ்ட் கன்சல்ட் ஆஃபன் டு தம். கீப் சாட்டிஸ்ஃபைட் ஆனமோ அவங்க கிட்ட பேசுங்க, அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இன்ட்ரெஸ்ட் லோவாக இருக்குல்ல, அதனால இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து இந்த 2 பாயிண்ட் எழுதி விடுங்க, தேவைப்பட்டா உள்ள ஏதாவது எழுதணும்னா. நெக்ஸ்ட், கீ பிளேயர். யார் யார்ப்பா கீ பிளேயர்ஸ்? கீ பிளேயர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யார் யார் கீ பிளேயர் ஸ்டேக் ஹோல்டர்? ஹைலி பவர்ஃபுல் அண்ட் ஹைலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள். எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டர்ஸ், ஏன்னா அவன் காசு போட்டிருக்கான். சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் கீ பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் கீ பிளேயர்ஸ். ஓகே, இவங்களெல்லாம் நீ என்ன பண்ணணும்? மேனேஜ் க்ளோஸ்லி. யூ ஹேவ் டு கால் தம் ஃபார் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? என்கேஜ் ரெகுலர்லி அண்ட் பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். Okay, so manage closely and involve in decision making. ஓகேவா? ஸோ அது 2. நெக்ஸ்ட் வந்து என்னது? கீப் லோ ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஹூ ஆர் லோ ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? பவரும் பெருசா இல்லை, இன்ட்ரெஸ்டும் பெருசா இல்லை. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மானிட்டர், ஒன்லி மானிட்டர் தெம், நோ ஆக்ஷன் டு சாட்டிஸ்ஃபை. சும்மா அவங்கள போய் பாரு. ரைட். பிஸ்னஸ், மேகசின், மீடியா ஹவுஸ், அதான் லோ ப்ரையாரிட்டி. பவரும் பெருசா இல்லை, இன்ட்ரெஸ்டும் பெருசா இல்லை. கீப் இன்ஃபார்ம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? லோ பவர் பட் ஹைலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள். யார் யாரு? எம்ப்ளாயிஸ்க்குலாம் பவர் பெருசா இருக்காது. வெண்டா, சப்ளையர், லீகல் எக்ஸ்பர்ட், இவங்களுக்குலாம் பவர் பெருசா இருக்காது. ஆனா என்னவா இருக்கும்? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நீ என்ன பண்ணணும்?
நிறைய கம்யூனிகேட் பண்ணணும் நீங்க. ஓகே, யூ ஷுட் கெட் த ஃபீட்பேக். ஸோ யூட்டிலைஸ் த ஹைலி இன்ட்ரெஸ்ட் இன் என்கேஜிங் டிசிஷன், கன்சல்ட் இன் தேர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதான் கீப் இன்ஃபார்ம். ஸோ மெண்டிலோ மேட்ரிக்ஸில் மொத்தமாக 4 தான்டா. என்னென்ன? கீப் சாட்டிஸ்ஃபைட். யார் வந்து கீப் சாட்டிஸ்ஃபைடில் வைப்ப? ஹை பவர், லோ இன்ட்ரெஸ்ட், அவன் தான் வந்து கீப் சாட்டிஸ்ஃபைட். கீப் இன்ஃபார்ம்டு எப்போ? லோ பவர், ஹை இன்ட்ரெஸ்ட். ஹை இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் என்னது? லோ ப்ரையாரிட்டி. யார் லோ ப்ரையாரிட்டி? லோ லோ லோன்னு இருந்தால் லோ ப்ரையாரிட்டி. லோ பவர், லோ இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் லோ ப்ரையாரிட்டி, கீப் சாட்டிஸ்ஃபைட், கீப் இன்ஃபார்ம்ட். அதுக்கப்புறம் என்னது? கீ பிளேயர். அதுக்கப்புறம் என்னது? கீ பிளேயர்ஸ். யார் யார் கீ பிளேயர்ஸ்? ஹை பவர், ஹை இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான்மா மெண்டிலோ மேட்ரிக்ஸ். பக்கா. எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோ. எக்ஸாம் டைம்ல எம்ப்ளாயீஸ் வந்து எங்க வருவாங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் செம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிச்சு வச்சுக்கோ. இதுல இருந்து ஒரு எம்சிக்யூ ஃபைன் பண்ணலாம். ஓகே, பக்கா. டன். So far I think Mendelo matrix is over. That is Mendelo matrix தான் என்னது? key stakeholder analyze, understanding key stakeholder. முதல்ல நம்ம ஸ்டேக்ஹோல்டர்ஸ்னா யாருன்னு பார்த்தோம், கீ ஸ்டேக்ஹோல்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பார்த்தோம், அப்புறம் மெண்டிலோ மேட்ரிக்ஸ் பார்த்தோம். மெண்டிலோ மேட்ரிக்ஸ் தான் கீ ஸ்டேக்ஹோல்டர் எப்படி அனலைஸ் பண்ணுவோம், பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு. கரெக்டா? மெண்டிலோ என்ன சொல்றாரு? மெண்டிலோவும் அதான் சொல்றாரு, பவர் அண்ட் இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ வி கம்ப்ளீட்டட் திஸ் ஆல்சோ. ரைட். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ், வாகா, கீ ஸ்டேக் ஹோல்டர், அதில் மெண்டிலோ மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து கோர் கம்பிட்டன்சி பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? ஸோ கோர் கம்பிட்டன்சி. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை கோர் கம்பிட்டன்சி? ஐ வில் டிஸ்கஸ். உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும்லமா, இந்த பவர் வந்து வேற யாருக்கிட்டமே இருக்காது. லைக் இட் தட் பவர் ஷுட் பி, அந்த பவர் எப்படி இருக்கணும், அதுதான் வந்து இது. கோர் கம்பிட்டன்சின்றது வந்து உன்னோட அந்த ஒரு கீ பாயிண்ட். நீ காம்படிஷன் போற, இப்ப ஆப்பிள் எடுத்துக்கோ. ஏன் ஏன் அது வந்து ஒரு யூனிக்கா அதோட காம்படிஷன் போனாலும் ஏன் அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு? ஏன் அதை யாரும் டைல்யூட் பண்ணல ஆப்பிள் இன்னும்? பிகாஸ் ஆஃப் தட் ஐஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஐஓஎஸ்னால தான் வந்து இட் இஸ் வெரி யூனிக், டிஃபரன்ஷியேட்டட். ஓகே, ஸோ அதுதான் கோர் கம்பிட்டன்சி ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். இப்போ அது ஆப்பிள்ன்றதுனால ஆல்ரெடி பில்ட் தட் கோர் கம்பிட்டன்சி. அதர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ, இஃப் யூ வாண்ட், உனக்கும் நீ நாளை பின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ண போற, நீயுமே ஒரு கோர் கம்பிட்டன்சி வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வாட் ஆர் த வாட் இஸ் மென் பை கோர் கம்பிட்டன்சி, அப்புறம் கோர் கம்பிட்டன்சியோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து ஹவு டு பில்ட் தட் கோர் கம்பிட்டன்சி அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அழகா நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங். ஓகேவா பாஸ்? மீனிங் ஆஃப் கோர் கம்பிட்டன்சி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஹூ அட்வொகேட்டட் திஸ்? இதை வந்து 2 பேர், சிகே பிரஹாலாத் அண்ட் கேரி ஹால்மன், advocated the concept of core competency. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மீனிங்ல எழுதுவே இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவங்க 2 பேர் தான் கோர் கம்பிட்டன்சியை கொண்டு வந்தாங்க. ஸோ தே அட்வொகேட்டட் கோர் கம்பிட்டன்சி. ஸோ மீனிங், core competency are
Core competencies are capabilities that serve as a source of competitive source of competitive advantage source of competitive advantage for a firm over its rivals or competitors over the competitors. Okay, இது ஒரு one of the meaning. இன்னொரு மீனிங் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா core competency are a core competency is a core competence, okay, not I vanda, core competence is a unique strength of an organization which may not be shared by others. Pakkawa. So what is core competency? First of all, in the core competency concept, the concept of core competency was advocated by C.K. Prahalad and Gary Hamel. Okay, இவங்க தான் இந்த core competency concept கொண்டு வந்தது. What is meant by core competency? Core competencies are capabilities that serve as a source of competitive advantage for a firm over its competitor. அப்படி இல்லைனா a core competency is a unique strength of an organization. Is a unique strength of an organization which may not be shared by the others. அவனோட அந்த சூப்பரா இதுல தான்டா அவன் ஸ்ட்ராங். உங்களுக்கே இருக்கும் ஒரு சில சிஏ அகாடமி இந்த சப்ஜெக்ட்லாம் இந்த அகாடமியை அடிச்சுக்க முடியாதுடா அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி அந்த ஒரு பர்டிகுலர் இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. புரியுதா? ஸோ அதான் கோர் கம்பீட்டன்சி. இதுதான் கம்பீட் பண்றதுக்கு கோர் பார்ட். ஓகேவா? ஸோ கோர் கம்பீட்டன்சி நம்மளோட ஸ்ட்ரென்த்தே இதுதான் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் கோர் கம்பீட்டன்சி. இவங்க இந்த C.K. Prahalad and Gary telling identification of core competency. ஓகேவா? So this is called as identification of core competency. Right. ஒன்னு இங்க இருக்கு. According to C.K. Prahalad and Gary Hamel, the major core competencies are identified in 3 areas: competitor differentiation, customer value, application to market. So இது மீனிங் மார்க். வாட் இஸ் இது நீ மூணா பிரிச்சுக்கணும் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? மீனிங் ஆஃப் கோர் கம்பீட்டன்சி கேட்டா யூ ஹேவ் டு ரைட் 3 பாயிண்ட். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? Who advocated? ஓகேவா? So C.K. Prahalad and Gary Hamel advocated the concept of core competency. Core competency are capabilities that serve as a source of competitive advantage for a firm over its competitors. And a core competency is a unique strength by an organization not shared by others. So இது ரெண்டு தான் மீனிங். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், how core competencies are identified. How core competencies are identified. How core competencies are identified. Second question, they are identified in competitor differentiation,
கஸ்டமர் வேல்யூ அப்ளிகேஷன் டு மார்க்கெட். நான் சொல்லி தரேன் காம்படிட்டர் டிஃபரன்சியேஷன்ல என்னென்ன எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்படிட்டர் டிஃபரன்சியேஷன். வாட் இஸ் காம்படிட்டர் டிஃபரன்சியேஷன்? The company can consider having core competency if the competence is unique. அதாவது it is difficult for the competitors to imitate. It is difficult for the competitors to imitate. அதாவது இந்த இந்த பாயிண்ட்டை வச்சு என்னோட காம்படிட்டர்ஸ் வந்து அது மாதிரி என்னை இமிட்டேட் பண்ண முடியாது. இமிட்டேட் பண்ண முடியாதுன்னா எப்படி சொல்றது? அதுல வந்து நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இருப்பேன் நான். ஓகேவா? ஸோ டெஸ்லா இருக்கு பத்தியா? ரைட் நோ டெஸ்லா ஹஸ் பீன் வின்னிங் ஓவர் காம்படிஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றவங்க டெஸ்லா அளவுக்கு கம்பீட் பண்ண முடியாது. இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த காம்படிட்டர்ஸ் டு இமிட்டேட். ஸோ காம்படிட்டர் டிஃபரன்சியேஷன்ல கண்டிப்பா இந்த பாயிண்ட் இருக்கணும், டிஃபிகல்ட் ஃபார் காம்படிட்டர்ஸ் டு இமிட்டேட். ஓகேவா? This can provide a company an edge compared to competitors. Okay, right. Next, customer value. Ultimately, customer value is very, very important. See, என்னதான் அந்த கம்பெனி சரியில்லைனாலும் அந்த கம்பெனி கிட்ட வந்து கஸ்டமருக்கோட பெனிஃபிட் இருக்கு. When purchasing a product or service, it has delivered a fundamental benefit for the end customer in order of a core competence. It includes all the skill needed to provide fundamental benefit. Fundamental benefit. Okay, that will have the real impact. The product or service has to have a real impact on the customer as the reason to be chosen to purchase them. அதாவது ரிப்பீட் வேல்யூ இருக்கணும் கஸ்டமர் கிட்ட. ஸோ இப்போ ஒரு எஸ்எஸ் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஐ கோ டு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அண்ட் ஹாவ் அ பிரியாணி. ஸோ ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அந்த மாதிரி நீ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்ட, ஓகேவா? ஐ மீன் ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து அல்டிமேட்டா அதுல வந்து பெனிஃபிட் இருக்கணும். அப்போ அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இது வந்துச்சுன்னா, இப்போ ஏன்னா கஸ்டமர்ஸ் ஆர் த மேஜர் மார்க்கெட்டிங் சோர்ஸ். வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ நான் சவே அந்த இடத்துல செம்மையா இருந்துச்சு, அந்த இடத்துல அந்த ஃபுட் செம்மையா இருந்துச்சு, கார்த்திக் டிஃபன் சென்டர் செம்மையா இருந்துச்சு மிட் நைட்ல சாப்பிடும்போது, இல்லை அண்ணா நகர்ல அந்த கோரா ரோட்ல வந்துட்டு ராம்ஸ்ன்னு ஒரு கடை இருக்காங்க, வந்து டீ வந்து செம்மையா இருக்கும். ஸோ லைக் தட் யூனோ, நைட் அவுட்லாம் போறீங்க டீ சாப்பிடணும் அப்படின்னா அண்ணா நகர் ராம்ஸ் போயிடு 24/7 அங்கே வந்து டீ போயிட்டே இருக்கும், அவ்வளோ க்ரௌட் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? கிளியரா? ரைட். ஸோ தட்ஸ் இட்மா. அதான் கஸ்டமர் வேல்யூ. கஸ்டமருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேவா? அண்ட் யூ ஷுட் மேக் த கஸ்டமர் டு கம் அகெயின் அண்ட் பர்ச்சேஸ் தெம். த கஸ்டமர் ஷுட் ஹேவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்த் பர்ச்சேசிங் ஃப்ரம் திஸ் பர்சன் அப்படின்னு இருக்கும். அதான் கஸ்டமர் வேல்யூ. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் என்னது? Competitor differentiation. It should be difficult for the competitor to imitate me. So I am having that uniqueness. அப்போ அவனால என்னை இமிட்டேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா அந்த இடத்துல நான் கோர் காம்பிடன்சி வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓகே. அப்ளிகேஷன் டு மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன்று என்னதுப்பா? அப்ளிகேஷன் டு மார்க்கெட். ஸோ அப்ளிகேஷன் டு மார்க்கெட் என்னது? The core competency must be applicable to the whole of organization. It cannot rely only one particular skill or specified expertise. Okay, so it should be all the three conditions may வந்து meet ஆகணும். Then company can regard it as a competency of core. It can competence as a core competency. So what are the three conditions ma core competency க்கு? So how three conditions? How are the core competency identified? Three conditions. மறக்கவே கூடாது இந்த மூணு கண்டிஷன். ஒன்று வந்து என்னது? Competitor differentiation. Competitor differentiation. ரெண்டாவது கஸ்டமர் வேல்யூ. ரெண்டாவது கஸ்டமர் வேல்யூ. மூணாவது access to application to all market. மூணாவது என்னமா? application to all market. Potential access should be there for all market. So application of competency.
application to other market. இந்த மூணு கண்டிஷன் இருக்கணும். This is how core competency are identified. So ப்ராடக்ட்ல கஸ்டமர் பெனிஃபிட் இருக்கானா, கஸ்டமர் வேல்யூ இருக்கு, therefore core competency. So your product is customer competitor differentiation இருக்கா, ஸோ உங்க காம்படிட்டர்னால உங்க இமிட்டேட் பண்ண முடியலையா, அப்போ அந்த இடத்துல காம்படிட்டர் டிஃபரன்சியேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் என்னது, அப்ளிகேஷன் டு அதர். இதான் வந்து ரெண்டு. ஸோ மூணாவது கொஸ்டின் என்ன இதுல கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோர் காம்படிஷன்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேஸ் ஸ்டடி கொஸ்டினுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் கோர் காம்பிடன்சி. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோர் competency, very very important. Example of core competency. 4 points தாமா. first point என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, often visible in the form of organization function. First என்னது, core competency are often visible in the form of organizational function. Best example அதுக்கு வந்து HUL, Hindustan Unilever Limited. ஓகேவா? So marketing and sales are the core competence of Hindustan Unilever Limited. அவன் என்ன சொல்றான், core competency are often visible in the form of organizational functional. So இந்த functional strategy-ல படிச்சிருப்போம்ல, மார்க்கெட்டிங் ஒரு ஃபங்க்ஷன், சேல்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், R&D ஒரு ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனல் லெவல்மா மூணு லெவல் இருக்குல்ல, கார்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல். ஃபங்க்ஷனல் லெவல் தான் ஒரு ஒரு ஹெட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதான் சொல்ல வரான் இந்த இடத்துல. என்னது இது, core competency, core competencies are often visible in the form of organizational, the form of organizational function, the form of organizational functional. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், core competency for a firm is whatever it does at the best. ஸோ அவன் என்ன பண்ணாலும் பெஸ்ட்பா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா HUL. இதுக்கு நம்மளே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து HUL இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். அந்த HUL-ல என்னமா ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன் இருக்கு, மார்க்கெட்டிங். HUL-ல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான் வந்து என்னது, அந்த ஃபங்க்ஷனல் லெவல். அதுல இருக்க கோர் காம்பிடன்சி. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து கோர் காம்பிடன்சி for a firm, core competency for a firm is whatever it does is best. Example, Walmart. Okay, right. Third point, third and fourth are some important point. ஓகேவா? ஸ்மால் ரீட்டைல் ஷாப் எந்தெந்த ஏரியால கோர் காம்பிடன்சி, எப்படிலாம் அவங்க கோர் காம்பிடன்சி டெவலப் பண்ணலாம். ஸ்மால் ரீட்டைல் ஷாப். ஓகே, நீ தான் சொல்ல போற. ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். கோர் காம்பிடன்சி ஃபார் அ ஃபார்ம் இஸ் வாட் எவர் இட் டஸ் பெஸ்ட். எக்ஸாம்பிள், வால்மார்ட். ஓகே, ஸோ ஸ்மால் ரீட்டைல் ஷாப் இருக்கு, அவன் எப்படி கோர் காம்பிடன்சி டெவலப் பண்ணுவான்? நினச்சி பாரு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அண்ணாச்சி கடை, இல்லை மளிகை சாமா கடை, எனி ஷாப். ஓகேவா? ஸோ அவங்க ஒரு கோர் காம்பிடன்சி, 2-3 கடை 4-5 கடை இருக்கு. பட் உன் கடைக்கு ஏன் அவங்க திரும்ப திரும்ப வரணும்? ஏன் நீ ஒன்றும் மேனுஃபேக்சர் கிடையாது. ரீட்டைல் ஷாப் ஓனர் வந்து, ஸ்மால் ரீட்டைல் ஷாப் ஓனர் அதே கடையில் போயிட்டு நான் என்ன வாங்கலாம், ஆசீர்வாத் கோதுமை வாங்கலாம். ஸோ இதுல வந்து பிராண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸ்மால் ரீட்டைல் ஷாப் பொறுத்த வரைக்கும். ஆனாலும் ஒன்ன மாதிரி 4-5 மளிகை கடை இருக்கும்ல, ஏன் அவன் வாண்ட திரும்ப வரணும்? ஏன் கஸ்டமரை திரும்ப வாண்டா வர வைக்கணும்? பிகாஸ் நீ என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல ஸ்மால் ரீட்டைல் ஷாப் யூ ஷுட் கிவ் பர்சனல் சர்வீஸ் டு கஸ்டமர். எப்படிலாம் இந்த ஸ்மால் ரீட்டைல் ஷாப் வந்து கேன் ஹாவ்
competency and gain competitive advantage. எப்படிலாம் இவங்க வந்து core competency small retail shop டெவலப் பண்ணலாம்னா, பர்சனல் சர்வீஸ் டு கஸ்டமர், பர்சனல் சர்வீசஸ் டு கஸ்டமர். ஓகே, ரைட். எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ இவங்க வந்து டைமுக்கும் மூடிட்டு போக மாட்டாங்க. இப்போ திடீர்னு கிளம்புற நேரத்துல வந்து ஒரு ஒரு மூட்டானா இதெல்லாம் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா தே வில் டூ பிகாஸ் மணி ஃபார் தம். ஸோ எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஈஸி கிரெடிட். ஆனா சில்லறை இல்ல 10 ரூபா கம்மியா இருக்கு வந்து தட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வரும்போது கொடுப்பான். இப்போ இந்த மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கும், நாட் பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்ஸ் அப்படி இல்லை, பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஈவன் இந்த மளிகை சாமான் கடை கூட கால் பண்ணி ஆனால் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. வீட்டுக்கே வந்து மளிகை சாமான்லாம் வந்து இறங்கிடும். நம்ம ஒரு லிஸ்ட் போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டா போதும். ஃப்ரீ ஹோம் டெலிவரிஸ். அப்புறம் ப்ராக்சிமிட்டி. அதுக்கப்புறம் என்னது? ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டி. These are the things that will be helpful for whom? Small retail shops. That will be very useful for small retail shops. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து புக்கில் இல்லை, பட் இட் இஸ் ஹேவிங் அ கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இன் யோர் டெக்ஸ்ட் புக். ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். பழைய புக்கில் இருக்குது எல்லாமே. ஓகே, ஐ எம் ஹேவிங் ஓல்ட் புக் with me, that is that older syllabus what you had, and I'm also having your new syllabus also. But இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி வந்துட்டு தயவு செஞ்சு நோட் பண்ணி. ஓகே, ரைட். So it should be visible in all form of in organizational functional. Core competency for a firm is whatever it does at best. அதாவது அவன் என்ன பண்ணாலும் அது பெஸ்ட்டாக இருக்கணும், அதுவும் ஒரு கோர் கம்பிட்டன்சி தான். அதே மாதிரி உன் ஃபங்க்ஷனல் லெவல் வந்து ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். தட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான்டா இவனுக்கு மெயின், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாமே எப்படி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ ஸ்மால் ரீட்டைல் ஷாப் பார்த்தோம்னா இப்போ என்ன பார்க்கலாம், லைக் பிக் ரீட்டைல் ஷாப். பிக் retail shops. Example is Big Bazaar, Reliance Digital, supermarket. Okay, so Big Bazaar and supermarket. அதாவது பிக் ரீட்டைல்ன்றது தான் அது சூப்பர் மார்க்கெட்ஸ். இவங்க எப்படி கோர் கம்பிட்டன்சி ஸ்பெஷல், இவங்க எப்படி கோர் கம்பிட்டன்சி அட்டைன் பண்ணணும்? இவங்களுக்கு மெயினா என்னன்னா, எதுக்கு நம்ம நார்மல் அண்ணாச்சி கடையில வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சப்ளைஸ் அட் லோவர் காஸ்ட். ஒரு 2 ரூபா இப்போ டைரி மில்க் சில்க் பெருசு இருக்கு, அதே சில்க் நான் வந்து என்ன பண்றேன், டைரி மில்க் சில்க் சூப்பர் மார்க்கெட் ஃபோரம் கீழே அந்த ஸ்பார்க்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓகேவா, ஸ்பார்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் வாங்குறோம்னா பில் ப்ரைஸ் எம்ஆர்பியோட எனக்கு 1 ரூபா 2 ரூபா கம்மியாகும். ஸோ சப்ளைஸ் அட் லோவர் காஸ்ட். சப்ளைஸ் அட் லோவர் காஸ்ட். நெக்ஸ்ட் ஓன் பிராண்ட் லேபிள். இப்போ பிக் பஜார்லயே வந்து அவனுக்குன்னு ஒரு க்ளோத்திங் இருக்கு கீழே. ஸோ ஓன் பிராண்ட் லேபிள். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்டு. இங்க காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரைஸ் ஸ்டாக் ஆர்டரிங். நம்ம அண்ணாச்சி கடையில ஸ்டாக் வரும், அப்படியே அடுக்கி வைப்பாரு நம்ம தெருமுனையில இருக்க அண்ணாச்சி. ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் வந்தா கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கும் அண்ட் பில்லிங் சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஆனா நம்ம ஸ்மால் ரீட்டைல் ஷாப்லலாம் என்ன, ஒரு வெத்து பேப்பர்ல அப்படியே அமௌண்ட் எழுதுவாங்க. கரெக்டா? ரைட். இங்க வந்து மர்ச்சன்டைசிங் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட் மா. இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து எக்ஸாம்பிள்ஸா நான் சொல்றேன். லைக் ஒரு ஸ்மால் ரீட்டைல் ஷாப் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கோர் காம்பிடன்சி என்னமா, ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன். இட் ஷுட் பி ஆஃபன் விசிபிள் இன் ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன். கோர் காம்பிடன்சி ஃபார் அ ஃபார்ம் இஸ் வாட் எவர் இட் டஸ் இஸ் பெஸ்ட். வாட் எவர் இட் டஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னா வால்மார்ட். ஸ்மால் ரீட்டைல் ஷாப் நீ ஏன் யோசிச்சு பாருங்க, அண்ணாச்சி என்னென்னு பண்ணுவாங்க, பக்கத்து கடையில் கிரெடிட் கொடுப்பாங்க, ஈஸி கிரெடிட், அப்புறம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி, அப்புறம் ப்ராக்சிமிட்டி, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், பர்சனல் சர்வீஸ் டு த கஸ்டமர்ஸ். புரியுதா சார்? கோர் கம்பிட்டன்சி முடிஞ்சிச்சா? இது வந்து எக்ஸாம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோமா, வாட் இஸ் மென் பை கோர் கம்பிட்டன்சி மீனிங் பார்த்தோம்.
condition, how to identify core competency இது பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து fourth question என்ன core competency னா what are the criteria for building core competencies? What are the criteria for building core competencies? Okay, fourth question, what are the some important இதுவும் what are the criteria for building, what are the criteria for building a core competency? Core competency. Okay, நாலே நாலு criteria தான். Your product should be valuable. Your product should be valuable. Next, உன்னோட ப்ராடக்ட் வந்து ரேரா இருக்கணும். லைக் இட் ஷுட் பி உன் ப்ராடக்ட்டுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட்லி டு இமிடேட். உன்னை காப்பி அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, இமிடேட். நெக்ஸ்ட் வந்து நான் சப்ஸ்டியூட்டபிள். நான் சப்ஸ்டியூட்டபிள். உனக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட்ன்ற பேச்சுக்கே கிடையாது. யூனிக். ஸோ ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் இருக்கும் வந்துட்டு. ஸோ வாட் ஆர் த கிரைட்டீரியா ஃபார் பில்டிங் கோர் கம்பிட்டன்சினா இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, விசிஎன்ஆர். ஓகேவா, விசிஎன்ஆர். ஓகேவா, விசிஎன்ஆர். இல்லை